இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தமிழகத்துடன் அஸ்ஸாம் சட்டசபைக்கும் தேர்தல் நடக்கிறது. தற்போது அங்கு முதல்வர் இமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் பாஜ ஆட்சி நடக்கிறது. அஸ்ஸாமில் 10 ஆண்டுகளாக பாஜ ஆட்சியில் உள்ளது. ஆட்சியை தக்க வைக்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் முதல்வர் சர்மா. பாஜவின் முக்கிய எதிரி காங்கிரஸ். இந்த கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்களை பாஜ பக்கம் அழைத்து வருகிறார் முதல்வர் சர்மா. இது காங்கிரஸில் குறிப்பாக பிரியங்காவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்ஸாமின் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வு மற்றும் பிரச்சார வியூகங்களை கவனித்து வருகிறார் பிரியங்கா. எப்படியாவது காங்கிரஸை ஆட்சியில் அமர வைக்கும் குறிக்கோளுடன் இறங்கியுள்ளார். ஆனால் இவருக்கு இடிமேல் இடியாக 2 சம்பவங்கள் இறங்கியுள்ளன. அஸ்ஸாம் காங்கிரஸ் எம்பி பிரத்யுக் பொர்தோலி கட்சியிலிருந்தும் எம்பி பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்துவிட்டார். இவர் பாஜவில் சேர்ந்துள்ளதோடு திஸ்பூர் சட்டசபை தொகுதியிலிருந்து பாஜ வேட்பாளராக போட்டியிடுகிறாராம். இவரது மகன் பிரதீப் மார்க்ரெட்டா அத்தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தந்தை பாஜவில் சேர்ந்ததை அடுத்து இவர் நான் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துவிட்டார். இன்னொரு பக்கம் அஸ்ஸாம் காங்கிரஸ் முன்னாள் துணைத் தலைவர் திவ்யஜோதி தாலுக்தாரும் பாஜவில் இணைந்து விட்டார். தன் தலைமையில் உள்ள மாநிலத்தில் இப்படி நடக்கிறதே என்ற ஆதங்கம் பிரியங்காவிற்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் ராகுலோ இதுகுறித்து கவலைப்படவில்லை. யார் யார் காங்கிரசிலிருந்து போகின்றனரோ போகட்டும், மக்கள் நம் பக்கம்தான் என்கிறாராம் அவர். எப்போதுமே தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்களை பணம் கொடுத்து தன் பக்கம் கொண்டு வருவார் அமித்ஷா. அதுதான் அவரது வழக்கம். இப்படிதான் பாஜவினர் அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்கின்றனர் என குற்றம் சாட்டுகின்றனர் காங்கிரஸ் தலைவர்கள். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், தற்போது முதல்வராக உள்ள இமந்த பிஸ்வ சர்மாவும் காங்கிரசிலிருந்து பாஜவுக்கு வந்தவர்தான்.